Hello dear students, welcome back to the social class 8, history chapter 6, colonialism and the city, the story of an imperial capital. From this lesson already we saw the first video. In that we have discussed about what happened to cities under colonial rule. The next we have discussed about how many Delhis before New Delhi. Okay, right now we are going to discuss about the topic is making of New Delhi. Okay, let's see. In 1803 the British gained control of British after defeating the Marathas. Since the capital of British India was Calcutta, the Mughal emperor was allowed to continue living in the palace complex in the Red Fort. The modern city has been known today. It developed only after 1911 when Delhi became the capital of British India. அதாவது 1803ல ஓகேவா பிரிட்டிஷ்க்கும் மாரதாஸ்க்கும் ஒரு வார் நடக்குது ஓகேவா. இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுறாங்க. இவங்க வந்து மாரதாஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷ் கீழே வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கல்கட்டா வந்து அவங்களுடைய கேபிட்டலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா. இந்த சேம் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா முகல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு பவர்ஃபுல் எம்பரர் அப்படின்னு சொல்லலாம், பேரரசர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த ரெட் ஃபோர்ட்லேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் அதாவது நம்மளோட இந்தியாவில் கேபிட்டலாக இருக்கக்கூடிய சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி ஓகேவா. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் 1911 தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் டெல்லி வந்து நம்மளுடைய கேபிட்டலாக ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. தென் demolishing a past. Before 1857, developments in Delhi were somewhat different from those in other colonial rule. In Madras, Bombay and Calcutta, the living space of Indians and the British were sharply separated. அதாவது இன் 1857 ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ என்ன தான் வந்து பிரிட்டிஷ் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து ஒரு வகையில் நம்மளை பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது ஓகேவா. ஸோ அப்போ இது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடியதுக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் அவங்களுக்கு கீழே இருந்த மேஜர் டவுன்ஸ்னே பார்க்கலாம், சிட்டிஸ்ன்னு பார்த்தா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா ஓகேவா. ஸோ இங்கே வாழ்ந்த மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு சில டிவிஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, ஒரு சில அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி வச்சாங்க. ஸோ அது எந்த பேஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன்ஸ் லிவ்டு இன் த black areas while the British lived in the well laid out white areas. In Delhi, especially in the first half of the 19th century, the British lived along with the wealthier Indians in the walled city. The British learned to enjoy Urdu, Persian culture and the poetry and the participated in the local festivals. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மக்களை வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ், கல்கட்டா இங்கேருந்து மக்களை வந்து டிவிஷன்ஸாக பிரித்து வச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளெல்லாம் வந்து பிளாக் ஏரியா, அதாவது நம்மள வந்து தனியாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து பிளாக் ஏரியான்னு சொன்னாங்க. வேறஸ் அந்த பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்து ஒயிட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க ஓகேவா. இந்த ஒயிட் ஏரியாஸில் வந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் இருப்பாங்களா கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப வெல்த்தி பர்சனாக இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, ரிச் பீப்புள், அவங்களுமே வந்து இந்த பிரிட்டிஷ் கூட தான் வாழ்ந்தாங்க. அதாவது ஒயிட் ஏரியாஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க, அவங்க வந்து நம்ம பிளாக் ஏரியாஸ்ல வாழலை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து இங்கே நல்லாவே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க லைஃப்பை அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் அவங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப பெரிய பெரிய மதில் சுவர்களும் பெரிய பெரிய பேலஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், இவங்க வந்து அந்த உருது பர்ஷியன் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய இந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இந்த லாங்குவேஜில் நிறைய போயட்ரிஸ் ஓகேவா, அவங்க எப்படிலாம் வந்து இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய புகழை பற்றி நிறைய போயட்ரிஸ் அண்ட் தான் அங்கே நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டெல்லி காலேஜ் இன் 1792 led to a great intellectual flowing in the science and as well as the humanities, largely in the Urdu language. அதாவது ஸோ இங்கே 1792 நம்ம டெல்லியில் ஒரு காலேஜ் கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ அந்த காலேஜில் வந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட் எதை மெயினாக வச்சு டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஹியூமனிட்டிஸ். அதாவது சயின்ஸ்னால் அறிவியல் படிப்புன்னு தெரியும் இல்லையா, ஹியூமனிட்டிஸ் அப்படின் போது
மனிதாபிமானம் சொல்லுவாங்க. இதை தான் வந்து அந்த காலேஜில் ஒரு மெயின் சப்ஜெக்டாக வச்சு டீச் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த லாங்குவேஜில் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உருது லாங்குவேஜில் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் மெனி ரெஃபர்ஸ் டு த பீரியட் ஃப்ரம் த 1830 to 1857 as a period of the Delhi Renaissance. அதாவது ஸோ இப்போது டெல்லியில் வந்து ஒரு பெரிய புத்துயிர் வந்த பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1830 to 1857 தான் நிறைய ரேப்பிட் சேஞ்சஸ் வந்தது. இங்கே ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புத்துயிர்னு சொல்லுவாங்க, அதாவது மறுவாழ்வு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்தது டெல்லியில். ஸோ அது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆல் திஸ் சேஞ்ச் ஆஃப்டர் 1857 during the revolt that year, as you have seen the rebels gathered in the city and the pursued Bahadur Shah to become the leader of the uprising. Delhi remained under rebel control from 4 months. அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து சாப்டர் 5 பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ தட் இஸ் when people rebel 1857 and after. ஓகேவா? 1857 அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அது முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை கில் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னு நமக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இன் ஆஃப்டர் 57 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மக்களால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பேர் பண்ணிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய கொஷின்ஸ் எங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கரேஜோட துணிஞ்சு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆர்மியில் இருந்த மக்களே வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கடல் சார்ந்து போகும்போது எங்களால் போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய ஆர்மி பீப்புள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால மற்ற ஆர்மி யங் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றா கேதர் ஆகி ஆர்மி பீப்புள் மற்ற ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய ரிவால்ட்லாம் கிளர்ச்சிகள் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு தலைவராக இருந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பகதூர் ஷா. ஓகேவா? அவர் தான் வந்து ஹெட் பர்சனாக இருக்கார். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து இந்த டெல்லியில் நிறைய சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷ்க்கும் இந்த நம்ம இந்தியன்ஸுக்குமே வந்து நிறைய ரிவால்ட் நடந்தது. கிட்டத்தட்ட பகதூர் ஷா அவருடைய தலைமையில் வந்து 4 மாதம் வந்து கண்டினியூஸாக அந்த ரிவால்ட் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், when the British regained the city, the emperor and the campaign of the revenge of the plunder, the famous poet Caleb witnessed the events of the time. This is how they described the rasking of Delhi in 1857. When the angry line the British entered the town, they killed the helpless, the burned house, hundreds of men and women, commons and the noblemen, bound out the Delhi from the 3 gates and the look shelter in the small communities and dooms inside the city. அதாவது இப்போ இது எல்லாமே நமக்கு எப்படி தெரிய வருது, இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து இந்த காலத்தில் நம்மளை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பீரியடில், அதாவது 1857 இருந்த ஒரு ஃபேமஸ் போயட். ஓகேவா? ஸோ அவர் வந்து அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கலிப் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஒரு விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நடந்த ஒரு ஈவெண்ட் எல்லாமே வந்து ஒரு போயமாக எழுதியிருக்காரு. ஓகேவா? அந்த போயம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 1857 ஓகேவா? அப்போ நடந்ததை ஒரு ஈவெண்ட்டை ஒரு போயமாக எழுதியிருக்காரு. ஓகேவா? அதில் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்க்ரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஆங்க்ரி லைன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். ஓகேவா? இப்போ நம்ம போயம் அப்படின்னாலே தெரியும். ஓகேவா? எதையும் வந்து இன்டெரக்டாக சொல்லி அதை வந்து அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஆங்க்ரி லைன்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷை சொல்கிறாரு. அவங்க எப்போ அந்த டவுனுக்குள்ளே என்டர் ஆனாங்களோ என்ன பண்ணாங்க, நிறைய மக்களை வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து கில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் நிறைய பேரை கில் பண்ணியிருக்காங்க, நிறைய வீடுகளை எரிச்சிருக்காங்க, நிறைய மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த பீரியடில் நடந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே ஒரு அழகாக போயட்ரியாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் டு ப்ரிவென்ட் another rebellion, the British exiled the Bahadur Shah to the Burma, now Myanmar, dismantled his court, razed several of the palaces, closed down gardens and built barracks from the toppers
இன் தர் பிளேஸ். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கோவம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க எல்லாருமே நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளே வந்து எதிர்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ அதுக்கு ஹெட் பர்சனாக இருக்கக்கூடிய பகதூர் ஷாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேருந்து நீக்கினா மட்டுமே தான் இந்த மக்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, பர்மாவிலேருந்து இவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா, யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். ஓகே, தென் த பிரிட்டிஷ் வாண்டட் டெல்லி டு forget its Mughal past. The area around the fort was completely cleared of the gardens. Pavilions of the mosque through the temple were left intact. The British wanted a clear ground for security reason. Mosque and the particular were either destroyed or put to other use. For instance, the Zinat al-Masjid was converted to a bakery. Now worship was allowed to the Jama Masjid for the several years. 1/3 of the city was demolished and its canal were filled up. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த பிரிட்டிஷ் வந்து எப்படியாவது அந்த முகல் அவங்கள வந்து இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சிடணும். ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இங்கே பண்ணிட்டு ஜமா சாரி ஃபார் பகதூர் ஷா எல்லாமே. ஓகேவா, ஸோ எப்படியாவது வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டிஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கு இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த முகல்ஸ் அவங்களுடைய பீரியடில் வந்து நிறைய பில்டிங்ஸு, டெம்பிள்ஸு மாஸ்க் இந்த மாதிரி நிறைய பண்ணி வர்ஷிப் பிளேசஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணால் மட்டுமே தான் இங்கே வந்து நம்ம எல்லாமே இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்தையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த முகல்ஸ் அவங்களுடைய ஞாபகம் வரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மறக்கணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரூல் பண்ணும்போது இருந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பிளேசஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே ஜின்னாத் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த பிளேஸை என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேக்கரியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், அங்கே வந்து ஜம்மா மஸ்ஜிதில் வந்து யாருமே வந்து வர்ஷிப்காக அந்த பர்பஸ்க்காக அலோவ் பண்ணல. ஃபார் 5 இயர்ஸாக வந்து அதை அப்படியே வந்து மற்ற பர்பஸ் தான் யூஸ் பண்ணாங்களே தவிர இந்த வர்ஷிப் பர்பஸ்க்கு யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் 1/3 ஆஃப் த சிட்டி வாஸ் டெமாலிஷ்டு. அதாவது அங்கே இருந்த மக்கள், அதாவது 1/3 மக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரிட்டிஷோட ஆதிக்கம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1870s the western walls of Shahjahanabad were broken to establish the railway and to allow the city to expand beyond the walls. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 1870ஸ்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் வால்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுற அந்த ஷாஜனாபேட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வால்ஸ், அதாவது ரொம்ப க்ரௌட் ஏரியாஸாக இருக்கும், எப்பவுமே வந்து மக்கள் அங்கே க்ரௌடாக இருப்பாங்க, பில்டிங்ஸ் எல்லாமே க்ரௌடாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த வால்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நிறைய வந்து ரயில்வே ட்ராக், ஓகேவா, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ரயில்வே லைன்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், த பிரிட்டிஷ் now began living in the sprawling civil lines area and the camps came up in the north. Away from the Indians in the walled city, the Delhi College was turned into the school and shut down in 1877. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இவங்க வந்து இந்த இந்தியன் மக்கள் எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஒரு வெல் வேர்ஸ்டு ஏரியாஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். ஓகேவா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டெல்லி காலேஜ் ஒன்று வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சயின்ஸ் அண்டு ஹியூமனிட்டிஸ் மட்டுமே வச்சு டீச் பண்ணுற ஒரு காலேஜ் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த காலேஜை வந்து என்னவா மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூலாக வந்து மாற்றினாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது 1877 அந்த ஸ்கூலுமே வந்து இழுத்து சாத்திட்டாங்க, எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், பிளானிங் a new capital. The British were fully aware of symbolic importance of Delhi. After the revolt of 1857, many spectacular events were held there. அதாவது இப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேலே ஒரு பயம் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க, நம்ம தான் வந்து அவங்கள பார்த்து பயந்துருப்போம் இல்லையா. பட் ஆஃப்டர் த 1857, ஓகேவா, ஸோ அந்த ரிவால்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு
ஒரு பயம் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து எப்போ வேணாலும் நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹெட் பர்சனாக இருந்து பகதூர் ஷா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஓகேவா? ஸோ பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1877 மிஷனரி லாய்ட் ஆர்கனைஸ்டு a darbar to acknowledged Queen Victoria as the Empress of India. Remember that Calcutta was still the capital of British India, but the Grand Darbar was being held in Delhi. Why was this so? அதாவது இப்போ இதுக்கப்புறம் 1877க்கு அப்புறம் ஒரு குவீன்லாம் வராங்க. ஓகேவா? அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஸ்ரி லாய்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தர்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி, அதாவது பிரிட்டிஷோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ டெல்லி வந்து எப்போ தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தர்பார் அப்படின்றத எதுக்கு கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக அந்த தர்பார் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? During the revolt, the British had realized that the Mughal emperor was still important to the people and they saw him as the leader. It was therefore important to celebrate British power with pomp and the show in the city of Mughal emperor had earlier ruled, and the place which had turned into a rebel stronghold in 1857. அதாவது இப்போது இந்த தர்பார் அப்படின்ற பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மெயின் ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு அக்கேஷன்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரிட்டிஷ் என்ன வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன தான் வந்து நம்ம மொகல்ஸை வந்து டிஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஆனால் மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு வந்து லீடர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்குது, ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதை எப்படியாவது வந்து டேமேஜ் பண்ணால் மட்டுமே தான் நம்ம இங்கே இன்னுமே வந்து நம்மளுடைய ஆதிக்கத்தை இங்கே செலுத்த முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்த மக்கள் இப்போ எல்லாருமே ஒன்றா கேதர் ஆகி நமக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய வந்து ரிவால்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே. In 1911, when King George V was crowned in England, a darbar was held in Delhi to celebrate the occasion. The decision of the shift the capital of India from Calcutta to Delhi was announced at this darbar. அதாவது 1911 கிங் ஜார்ஜ் V அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிலாண்டோடைய க்ரௌன் ஆகிருப்பார். ஓகேவா? அந்த ஒரு அக்கேஷனை எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய தர்பாரில். ஓகேவா? ஸோ அந்த அக்கேஷனில் இன்னொரு அஃபீஷியல் ஒரு நியூஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போது கல்கட்டாவில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி தான் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் வந்து கேபிட்டலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் டெல்லி வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஹேஸ் a 10 square miles city, the Resenia Hills, south of the extending city. Two architects, Edward Lloyd and the Herbert Baker, were called on the design. New Delhi has its buildings. The government complex in New Delhi constructed of a 2 miles avenue. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ரெசண்ட் நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி இல்லையா? ஸோ அப்போ அந்த டெல்லி கேபிட்டல் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அது வந்து ஆஃப்டர் த 1911க்கு அப்புறமா தான். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி நியூ சிட்டிஸ்லாம் அந்த நியூ பில்டிங்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு வந்து ஆர்கிடெக்சர் ஸ்கில்லாம் யூஸ் பண்ண கட்டிடக்கலையெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எட்வர்ட் லாயண்ட் அண்ட் த ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க 2 பேரும் தான் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வந்து கட்டிடக்கலைகள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about the making of New Delhi and we have discussed about the topic is planning a new capital. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.